ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் பவர்வே வந்து உருவாக்கியிருக்காரு. ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர்கிட்ட எதுவுமே வந்து இல்லை. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் விக்ரம் சாராபாய். ஏர்லி லைஃப். விக்ரம் சாராபாய் அவர்கள் ஆகஸ்ட் 12, 1990 அகமதாபாத்தில் வந்து பிறக்கிறாரு. விக்ரம் சாராபாய் அவர்கள் சயின்ஸ்னால் அவருக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிடிக்கும். அண்ட் அதில் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட ட்ரீமாகவே வந்து இருந்தது. அண்ட் லேட்டர் அதை வந்து நடத்தியும் வந்து காமிச்சிட்டாரு. அச்சீவ்மெண்ட்ஸ்: ஃபவுண்டர் ஆஃப் இஸ்ரோ. விக்ரம் சாராபாய் அவர்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவர்கிட்ட வந்து அப்போ எதுவுமே வந்து இல்லை. அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். விக்ரம் சாராபாய் அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு வந்து நினைக்கிறாரு. அது என்னென்னா, சேட்டலைட்டை வச்சு நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும் அண்ட் வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், ப்ளஸ் நம்ம இந்தியாவை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய விஷன்ஸாகவே பார்த்திங்கன்னா அப்போ இருந்திருக்கு. அதுக்காக நிறைய வேலையும் வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் இன் இந்தியா. விக்ரம் சாராபாய் அவர்களோட லீடர்ஷிப்பில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் வந்து நடக்குது. ஸோ அந்த ராக்கெட் லான்ச்சோட அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா தும்பா எக்டோரியல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் இன் 1963 வந்து இது பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் டெவலப்மெண்ட் அண்ட் விஷன். விக்ரம் சாராபாய் அவர்கள் லீடாக இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை வந்து உருவாக்குறாரு. அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் வந்து பண்ணுறாங்க. அதோட பேர் தான் வந்து ஆரியபட்டா. ஃபவுண்டர் ஆஃப் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். சாராபாய் அவர்கள் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி, செகண்ட் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத், தேர்டு வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் சென்டர். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து விக்ரம் சாராபாய் அவர்கள் வந்து தான் க்ரியேட் பண்ணுது. அது இன்னை வரைக்கும் ஒரு டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது இந்தியாவில். யூஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் சொசைட்டி. விக்ரம் சாராபாய் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பிலீவ் பண்ணார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எந்த மூலிமா ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து காமன் பீப்புள் வந்து கற்றுக்க முடியும் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி மூலிமா அப்படிங்கிறத வந்து அவர் பிலீவ் பண்ணார். லேட்டரான் அது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பீப்புள்ஸோட ஒரு ட்ரீமாகவே வந்து இருக்க. அண்ட் இஸ்ரோவில் வேலை பார்க்கணும், ஸ்பேஸில் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் நிறையா பேருக்கு வந்து அது ஒரு கனவாக இருக்குது. அதை நோக்கி ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் அச்சீவும் பண்ணுறாங்க. விக்ரம் சாராபாய் அவர்கள் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அவார்ட்ஸ் வந்து இல்லாமல் இருந்தால் எப்படி? பத்மபூஷன் அவார்டு வாங்குறாரு 1966. அண்ட் இன்னொரு அவார்டும் வந்து வாங்குறாரு, பத்ம விபூஷன் 1972 வந்து வாங்குறாரு. ஃபைனலுக்கு வரும். இன்றைக்கி வந்து இஸ்ரோன்னு வந்து சொன்னாலே எல்லாத்துக்கும் வந்து என்ன ஞாபகம் வரும்? சந்திராயன் சக்ஸஸ் வந்து ஞாபகம் வரும். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ரீசெண்டாக பண்ண அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஞாபகங்கிறது வந்து இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி அண்ட் இதுக்கு வந்து காரணமாக இருந்த ஒரு நபர், அவர் தான் வந்து இதுக்காக விதையும் வந்து போட்டிருக்காரு. ஸோ அவர் தான் விக்ரம் சாராபாய் அவர்கள். என்றைக்குமே அவர் வந்து நம்ம மறக்க மாட்டோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி மீட் பண்ணுறேன். அடுத்த பர்ஃபம் கிரியேட்டர் தமிழா. பாய்.